ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னடா கூடையோட வந்திருக்கேன்னு பார்க்காதீங்க. கூடைக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறியே இருக்குது. கூடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே குட் மார்னிங், ஹாவ் அ நைஸ் டே. இன்றைய நாள் எல்லாருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கூடைக்குள்ளே இந்த கூடை வந்து பிரஜனுடையது ஃப்ரெண்ட்ஸ். சரி கூடைக்குள்ளே போட்டு வைப்போமேன்னு போட்டு வச்சுருந்தேன். நம்மளுடைய பொருள்லாம் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க முறம் எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கூடைக்குள்ளே இருந்தது இந்த வாழைக்காய் ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய் வந்து ஒரு நண்பர் வீட்டில் அவங்க தோட்டத்தில் இருந்ததா சொல்லி கொடுத்தாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு இவ்வளவும் கொடுத்தாங்க. இது என்ன பழம்னு எனக்கு தெரியல. இது பூவம்பழமா ரஸ்தாலியா இல்லை இது என்ன பழம்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது இப்படியே வச்சா பழுத்துருமா பழுக்காதான்னு தெரியல, அதையும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது இது வாழைப்பழமா மாறிடுமா அப்படின்றது தெரில. இந்த வாழைக்காயை வச்சுட்டு ஏதாவது ரெசிபி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பஜ்ஜி போடலாம், வேற என்ன போடலாம் அப்படின்னு எனக்கு தெரியல. வாழைக்காய் பொரியல் இதில் பண்ணணும்னா நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பழம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பூவெல்லாம் சின்ன சின்னதாக தான் இருந்தது, பட் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அவங்க கொடுத்தது வந்துட்டு அவங்க என் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூவும் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இவ்வளோ பூ இருக்குது வாழைப்பூ. வாழைப்பூவை வந்து நல்லா உரித்து வடை பண்ணலாம், இல்லைன்னா இந்த கோலா உருண்டை பண்ணலாம். அப்புறம் தேங்காய் கொடுத்தாங்க, பக்கத்தில் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். ஒரே ஒரு தேங்காய் மட்டும் எடுத்து வச்சுட்டு, ஏன்னா ஆல்ரெடி சந்தையில் வாங்கினதே இருந்தது, அதனால் போதும்னு சொல்லிட்டு இன்னும் இதையும் எடுத்து கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பூ வாழைப்பழம் கொஞ்சம் கொடுத்துடலாம் பக்கத்துலன்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் கொடுத்தாங்க, எலுமிச்சம்பழமும் கொடுத்தாங்க. எலுமிச்சம்பழம் வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 4-5 எலுமிச்சம்பழம் மட்டும் ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் அதை எடுத்து தோட்டத்து மரத்துலேருந்து பறிச்சது தானே, நல்லா ஆர்கானிக்காக இருக்கும், பூச்சி மருந்து அடிச்சிருக்க மாட்டாங்க. சரி அவங்க வீட்டு மரத்துலேருந்து பறிச்சனால இது நல்லா ஆர்கானிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு நல்லது தானேன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லெமன் வந்து லெமன் ஒரு மாதிரி இருந்தனால அதை நைட்டே ஜூஸ் நேற்றுக்கே போட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வடகம்லாம் வந்து ஒரு தாத்தாட்ட வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் எப்பயுமே வருவாங்க, வீட்டுக்கு தெருவில் அவங்க தாத்தா எப்பயுமே விற்றுட்டு வருவார், வயசானவர். சரி நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமே, நம்மளும் வாங்கி, பாவம் வயசான காலத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க. நல்ல தாய் தகப்பனுக்கு நல்ல பிள்ளைங்க அமைஞ்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசி காலத்தில் தாய் தகப்பன் நிம்மதியாக இருக்க முடியும். அதே மாதிரி வயசுல பிள்ளைங்களுக்கு நல்ல தாய் தகப்பன் அமைஞ்சாதான் பிள்ளைங்க லைஃப் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை அவர்கிட்ட தான் எல்லாமே வாங்கினேன், அந்த தாத்தா கிட்ட தான். இந்த வடகம், அப்புறமேட்டுக்கு அப்பளப்பூ, முட்டை. அவர் கருவாடு கொண்டு வருவார் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே. அதனால சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு பாக்கெட் வாங்கினேன். சரி தாத்தா, இந்த பாக்கெட்டில் இந்த கருவாடு நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரிம்மான்னு சொல்லிட்டாரு. இதுக்கு ஏதோ பேர் சொன்னார், இந்த மீன் பேர் மறந்து போயிடுச்சு. அதனால ஃப்ரெண்ட்ஸ் இந்த வட்டம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பர்ச்சேஸ். இதில் கொஞ்சம் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணது, மித்ததெல்லாம் ஃப்ரீயாக வந்தது தான். அந்த வாழைப்பழம், வாழைக்காய், வாழைப்பூவு, வாழைக்காய், லெமனு, தேங்காய் எல்லாமே. பாவம் ஃப்ரெண்ட்ஸ், தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து பைய தூக்கிட்டே வருவார். 2 கட்டைப்பையையும் தூக்கிக்கிட்டு எப்படி தான் பஸ்ஸில் ஏறி இறங்குறாருன்னே தெரிய மாட்டேது. பாவமாக இருக்குது பார்த்தாலே. சரி அதனால் அவர்கிட்ட வாங்கினா ஏதோ அந்த காசில் அவருக்கு ஏதோ ஒரு செலவாய்க்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அவர்கிட்ட தான் எப்பயுமே வாங்குவேன் வாரம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அடுத்த டைம் அந்த தாத்தாவை பார்த்தா உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாழைக்காயை வச்சு தான் இவ்வளோ வாழைக்காயும் கொஞ்சம் எல்லாம் கொடுத்துடலாம் பக்கத்தில். கொஞ்சோண்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது பழுக்குமான்னு தெரியல, எப்படி பழுக்க வைக்கணும்னு தெரியல. அதனால உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது கொண்டு வரதில்ல அவர். இந்த வடகம் வந்து நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோத்து வத்தல் வடகம்னு சொல்லுவார்.
நல்லா இருக்கும். பாக்கெட் ரூ. 20 தான் எல்லா பாக்கெட்டுமே. அதனால பார்த்தீங்கன்னா, அது நல்லா பொரிச்சு சாப்பிட்டா கார குழம்புக்கெல்லாம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கீங்களா? லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, காலையில் டிஃபன் வந்து தேங்காய் சட்னி, தோசை. தேங்காய் சட்னிக்கு முதல்ல பொட்டுக்கடலை எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தேங்காய், அப்புறம் எப்பயும் போல் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி தாளிச்சிட வேண்டியதான். எல்லார் லைஃப்பும் எப்படி போயிட்டுருக்கு? என் லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு, ஒரு நியூட்ரலாக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்குதுன்னு சொல்லுங்கள். யாரும் எதுக்காகவும் எப்பயுமே ரொம்ப கவலைப்பட்டு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது லெட் இட் பி அப்படின்னு விட்டுருங்க. அதாவது அதோட போக்கில் அப்படின்னு விட்டுருங்க. அது நடக்கும். எதையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க. எந்த சிரமத்தையும் நீங்களும் எடுத்துக்காதீங்க. ரொம்ப பெரிய விஷயமா எதுவும் பண்ணாதீங்க. அதாவது என்ன சொல்றது, அகலக்கால் எப்பயுமே வைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முன்னேறினாதான் அதோடைய இது தெரியும். எப்பயும் அகலக்கால் வச்சா அப்புறம் ஏதாவது ஆபத்துனா நம்மளை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால எல்லாத்தையும் யோசித்து பண்ணுங்க. எப்பயுமே பிளான் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வடிவேலு சொல்ற மாதிரி பிளானிங் முக்கியன்ற மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு இதெல்லாம் நமக்கு சரி வருமா ரைட் அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணிவிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸாக வரும். கண்டிப்பாக அதோடைய என் வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு வந்து வடகம் எடுத்து வச்சுருக்கேன், கடுகு எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா தாளிச்சா செமையாக இருக்கும். இந்த தாளிப்பு வடகம் தாத்தாட்ட வாங்கினேன் இல்லையா, அது போட்டு நீங்கள் சட்னி தாளிச்சிங்கன்னா அருமையான வாசனை, நல்ல ஃப்ளேவர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தாளிக்கும் போதே அவ்வளோ மணமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தேங்காய் சட்னிக்கு, தக்காளி சட்னிக்கு நீங்கள் எல்லாம் இது போட்டு தாளிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இந்த வடகம் போட்டு தாளிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அதாவது இந்த நான் சொல்கிற வெங்காய வடகம் இருக்கு இல்லையா, தாளிப்பு வடகம், அது போட்டு சட்னி தாளிச்சிருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். அப்படி தாளிச்சா அந்த டேஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லையா, அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தாளிக்காதவங்க கண்டிப்பாக வாங்கி தாளிச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ ஆயில் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஊற்றி தாளிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக ரைன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மழை வந்துட்டு இருக்குது. பிரஜன் ஓரமாக கத்திட்டு இருக்காரு என்கிட்ட வந்து வந்து அம்மா அப்பான்னு. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்கான் தம்பி. வா வா கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தை சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். பட் அவனை ரொம்ப கம்பல் பண்ணி தான் எதாக இருந்தாலும் சொல்ல வைக்க வேண்டியதாக இருக்குது. அதனால கம்பல் பண்ணுறது இல்லை, அவனுக்கு பிடிச்சதை செய்யட்டோன்ட்டு ரொம்ப அவனை வந்து நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுப்பேன். அப்புறம் அவன் போக்கிலே அவன் மைண்ட் செட்டில் விளையாடுறானா ஓகே அப்படின்னு விட்டுறது. ரொம்ப குழந்தைங்கள போட்டு கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணவும் கூடாது. அதனால அவனை அப்படியே விட்டுறது ஃப்ரெண்ட்ஸ். அவர் பாட்டு விளையாண்டுருப்பார் பொம்மையை வச்சுட்டு. ரொம்ப டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டான், எப்பயுமே சொன்னால் புரிஞ்சுக்குவான். இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நடவண்டி வாங்கிட்டு வந்திருக்கு. அந்த நடவண்டியில் கொஞ்சம் நடந்து பழகுறான். நேற்றுக்கு நடந்தான், திரும்பி திரும்பி உட்காந்துடுறான், கீழேயே பயப்படுறான். சரி ஓகே ஃபஸ்ட் டைம்ன்றனால அப்படி இருக்கும், அடுத்தது அவன் நடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை பற்றி. எனக்கெல்லாம் குழந்த அவன் ரொம்ப இப்போ புதுசாக பண்ணுறது எல்லாம் புதுசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அம்மான்றது ஒரு இதாக இருக்கிறத விட குழந்த அவன் பண்ணுறதும் ரொம்ப இதாக இருக்குது, புதுசாக இருக்குது. நம்மளும் அம்மான்ற ஒரு கேட்டகிரிக்குள்ள வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் இருந்தாலும் அம்மா அம்மா தானே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா சட்னி தாளித்து விட்டாச்சு. இப்போ தோசை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போயாவது எமர்ஜென்சினா கடையில் வாங்குவேன், இல்லைனா வீட்லேயும் அரைச்சிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி ஏதாவது ரொம்ப சேட்டை பண்ணா, இல்லை அன்றைக்கி வேலை அதிகமாக இருந்ததுன்னா நான் வந்து அரைக்க மாட்டேன், நான் வெளியே கடையில் வாங்கிப்பேன். சரி தம்பிக்கு இட்லி ஊற்றணுன்றனாலே மோஸ்ட்லி வீட்டில் அரைச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்டு கொடுக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க தம்பிக்கு. பிரஜனுக்கு 1 இயர் வரைக்கும் சால்ட்டு சுகர்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு, அதனால வீட்டிலே அரைச்சிக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா
எப்பயுமே வீட்ல சமைச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஹெல்தியும் கூட, நல்ல விஷயமும் கூட. இப்போலாம் நியூஸ் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் வெளிய சாப்பிடுறத நெனச்சாலே பயமா இருக்குது. எந்த கறிய என்ன ஆகுமோ, எத்தன நாள் கறி வச்சு குடுக்குறாங்களோ, பிரியாணின்னு ஆசைப்பட்டு கடையில வாங்கி சாப்பிடுறோம். அது ஃபுட் பாய்சன் ஆயி எவ்வளோ தூரம் பிரச்சனை ஆகுதுன்னு அப்புறம் தான் தெரியுது. நம்ம எவ்வளவோ நியூஸ் பார்க்குறோம். அத நெனச்சாலே பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் நல்லா தான் இருக்கு. ஹோட்டல்ல டேஸ்ட்டா தான் இருக்கு. ஆனா சாப்பிடும்போது தான் பயமா இருக்குது. ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிருமா? ஏதாவது பழைய கறி போட்டுருவாங்களா? மட்டனு, சிக்கனுன்னு எல்லாம் வித்தியாசமா பிரியாணி அது இதுன்னுலாம் இருக்கு. சாப்பிடணும்னு ஆசை. பட் இருந்தாலும் பயம். அதனால நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவு வீட்ல என்ன ரெசிபினாலும் சரி, அதில குறையா இருந்தாலும் பரவால்ல. நெறையா இல்லாம குறையா இருந்தாலும் பரவால்ல. டேஸ்ட் கம்மியா இருந்தாலும் பரவால்ல. வீட்ல செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் பெட்டர். உப்பு, காரம் கம்மியா இருந்தா கூட வீட்ல செஞ்சது தான் ஃப்ரெண்ட்ஸ் அது ஹெல்தி. கடையில வாங்கி சாப்பிட்றது வந்து கொஞ்சம் பயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயாவது வாங்கி சாப்பிட வேண்டியதான் ஆசைக்கு. என்ன ஆசை யார விட்டதுன்ற மாரி. ஆசைக்கு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அப்புறம் தோசை எப்படியோ ரெடி ஆயிருச்சு. தோசை கொஞ்சம் வீடியோ எடுக்கும்போதே அப்படியே கருகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் லைட்டா. இருந்தாலும் அந்த தோசையை எனக்கு வச்சுட்டு அடுத்த தோசையை சுட்டு வீட்டுக்காரங்களுக்கு குடுத்துடலான்ட்டு யோசித்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா என் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க கண்டிப்பா என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.